ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கோவக்காயை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கோவக்காயை நல்லா வதக்கிட்டே வரணும். இந்த கோவக்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க. நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரகத்தில் ஸ்டோன் சேராமல் இருக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கிறது, இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பயன்கள் இருக்குது இந்த கோவக்காயில். கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு